யாக்கோபின் சொப்பனமும் தேவனுடனான உடன்படிக்கையும் ஈசாக்கு யாக்கோபை அழைத்து பேசினார். அவரை ஆசீர்வதித்து ஒரு வழியாக கட்டளையிட்டார். நீ கானானிய பெண்களில் யாரையும் மணக்காதே. உன் தாயின் தந்தையான பெத்துவேலின் வீட்டுக்குப் போ. அங்கே பதான் அராமில் இருக்கும் உன் தாயின் சகோதரன் லாபானின் மகளில் ஒருவரை மணமாக எடு. பின்னர் ஈசாக்கு சொன்னார், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நீ பலுகவும் பெருகவும் ஒரு ஜனமாகவும் ஆகுவாய். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உனக்கும் உன் சந்ததிக்கும் உண்டாகட்டும். நீ பரதேசியாய் தங்குகிற தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளட்டும். இந்த வார்த்தைகளை சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பி வைத்தார். யாக்கோபும் பதான் அராமுக்கு புறப்பட்டான். அவனுடைய அம்மாவின் சகோதரன் லாபான் இடத்திற்கு பயணம். இந்த செய்திகளை ஏசா கவனித்தான். யாக்கோபு தனது பெற்றோருக்கு கீழ்ப்படிய கானானிய பெண்கள் தந்தை ஈசாக்கின் பார்வைக்கு விருப்பமில்லாதவர்கள் என்பதும் ஏசாவுக்கு தெளிந்தது. அதனால் ஏசா தன் முடிவை மாற்றினான். தனக்கு பதிலாக இஸ்மவேலின் மகளான மகளாத்தை மற்ற மனைவிகளோடு சேர்த்து திருமணம் செய்தான். யாக்கோபு பெயர்சேபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு பயணமானான். ஒரு இடத்தில் சூரியன் அஸ்தமித்ததால் அவன் அங்கேயே இரவில் தங்கினான். அந்த இடத்தில் கிடைத்த ஒரு கல்லை தலையணை போல் வைத்து அவன் தூங்கினான். அவன் ஒரு விந்தையான சொப்பனத்தை கண்டான். ஓர் ஏணி பூமியிலிருந்து வானத்தை எட்டியது. அதற்குள் தேவதூதர்கள் மேலேறி கீழ் இறங்கினர். அதன் உச்சியில் கர்த்தர் நின்றார். கர்த்தர் அவரிடம் பேசினார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் பெருகும். நீ மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் பரவுவாய். உன்னாலும் உன் சந்ததியாலும் பூமியின் எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நான் உன்னோடே இருப்பேன். நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை மீண்டும் இந்த தேசத்திற்கு திரும்ப வைக்கும் வரை நான் உன்னை விடமாட்டேன். யாக்கோபு தூங்கின இடத்திலிருந்து எழுந்தான். அவன் மிகவும் பயந்தான். இங்கு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நான் அறியவில்லை என்று அதிர்ந்தான். இந்த இடம் எவ்வளவு பயங்கரமானது! இது தேவனுடைய வீடே. இது வானத்தின் வாசல். அவன் தூங்கிய கல்லை தூணாக வைத்து அதன் மீது எண்ணெய் ஊற்றி அந்த இடத்திற்கு பெத்தேல் என்ற பெயரிட்டான். முன்னர் அந்த ஊரின் பெயர் லூஸ். அப்பொழுது யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணினான். தேவன் எனக்கு துணையாக இருந்து நான் செல்லும் வழியில் என்னை காக்க, எனக்காக உணவும் உடையும் கொடுக்க, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு மீண்டும் அழைத்து வருவாராயின் அவர் என் தேவனாவார். இந்த தூணாக வைத்த கல் தேவனுடைய வீடாகும். தேவன் எனக்கு கொடுக்கும் அனைத்திலும் நான் அவருக்கு தசமபாகம் கொடுப்பேன். யாக்கோபு பயணிக்கையில் இடையில் கிடந்த இரவிலும் தேவன் அவரை தேடி வந்தார். தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒரு சொப்பனத்திலும் வாழ்வின் வனங்களிலும் வெளிப்பட்டது. இது யாக்கோபின் ஆன்மீக பயணத்திற்கு ஒரு துவக்கம். பயணம் தொடரும்.